அத படம் பாக்குறது ராஜா சாரு. நான் நேத்து படம் பார்த்துட்டு இன்னைக்கு காலையில நான் அழுதுகிட்டு நிக்கிறேன். இந்த பிரச்சனை பெருசா போயிடுச்சு. பிடிச்சிக்காது எங்க ரெண்டு பேருக்கும். அவ்வளவு சீக்கிரமா அவங்க மூளை விட்டு போகாது. இதுக்கு நடுவுல பாலுமேந்திரா சார் வந்துட்டாரு. பட் அந்த டைம்ல நான் எடுத்த முடிவு தான் ராஜா சார் இல்ல அப்படின்னா நான் இல்ல. டைம்ஸ் ஆஃப் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில யார் வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இயக்குனர் மு. கலைஞம் சார் தான் வந்திருக்காங்க. அவர் இயற்றிய திரைப்படங்களை பற்றியும் அரசியலை பத்தியும் அவர்கிட்ட நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. சில வருடங்களுக்கு முன்னாடி நீங்க நிறைய வெற்றி படங்கள்லாம் கொடுத்திருக்கீங்க. பர்டிகுலரா இளையராஜா சார் கூட அந்த மியூசிக்ல நிறைய வெற்றி படங்கள் கொடுத்திருக்கீங்க. இப்ப என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? நம்மளோட வியூவர்ஸ்க்கு உங்களோட அப்டேட் சொல்லுங்க சார். ஒன்றும் இல்லை, கடந்த ஏப்ரல் மாதம் என்னோட படம் முந்திரி காடு ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் அடுத்த படம் பண்ணுறதுக்கான வேலைகள் இருக்கும்போது கட்சியில் நான் நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கிறேன். கட்சியில் ஆயிரம் விளக்கு தொகுதியில் நிற்க சொல்லிட்டாங்க. அதனால இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப படம் பண்ணுவேன். தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகே சார், நீங்க எப்படி சினிமா ஸ்டார்ட் பண்ணீங்க? உங்களோட திரைப்பயணம் எப்படி வந்துச்சு? அதை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்க சார். நான் சினிமாவுக்கு வரணும் அப்படிங்கிறது நான் கல்லூரியில படிக்கிற காலங்கள்ல இருந்து எனக்கு ஆர்வமா இருந்தது. அப்புறம் நான் காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டேன். வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது சரி, சினிமா அப்படிங்கிறது யாருக்குமே ஒருத்தருக்கு மூளையில வந்துருச்சுன்னு வைங்களேன், அது அவ்வளவு சீக்கிரமா அவங்க மூளை விட்டு போகாது. ஏதாவது ஒரு ரூபத்துல சினிமாவுக்குள்ள வரணுங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஆக்சுவலி ஐ வாஸ் ஆஃபீஸர் இந்தியன் நேவி. நேவினா தெரியல, கப்பல் படை. கப்பல் படையில நான் அதிகாரியா இருந்தேன். அது ஒரு பெரிய ஜாப். அதை விட்டுட்டு சினிமாவுக்கு வர்றது அப்படிங்கிறது இட் இஸ் நாட் அன் ஆர்டினரி ஜோக். அது அவ்வளவு சீக்கிரமா முடியாது யாராலையும். பட் நான் என்ன யோசிச்சேன் அப்படின்னா, ஒரு 56 வயசு 58 வயசுக்கு ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறமா நான் சினிமாக்குள்ள ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா செய்ய முடியாது. அப்போ நான் தோற்றாலும் சரி, வெற்றி அடைஞ்சாலும் சரி, நான் எதை விரும்புகிறேனோ அதுல இருந்து நான் தோத்து போகணும். அந்த தோல்வி என்பது எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கணும். அப்போ நான் ஒரு முடிவு எடுக்கிறேன். அது NS ராஜ் தரங் அப்படின்னு ஒரு கப்பல், இந்திய கப்பல் படையில் இருக்க கப்பல். அந்த கப்பலோட என்ஜின் ரூம்ல இருந்து நான் யோசிக்கிறேன். எனக்கு எமோஷன் ஆகுது, அழுக அந்த மாதிரிலாம். என்னன்னா, ரொம்ப சின்ன பையன், ரொம்ப உயரத்துக்கு போயிட்டேன். ஸோ இப்போ அங்கே முடிவு எடுக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழல். பட் அந்த டைம்ல நான் எடுத்த முடிவு தான் இன்னைக்கு நான் உங்க முன்னாடி உட்கார்ந்துருக்கேன். நான் பிகம் டைரக்டர். பூமணி என்ற படத்துல இளையராஜா சார் சாங்ஸ் பண்ணிருப்பாங்க. சோ அவரை கூட பயணிச்ச அனுபவம் எப்படி சார் இருந்துச்சு? ராஜா சார் இல்லை அப்படின்னா நான் இல்லை. முதல் படம் பண்ணும்போது ஒரு ராவான ஒரு கிராமத்து பையன் அப்படிங்கிறது மாதிரி தான் நான் இருந்தேன். ஒரு மியூசிக்கலா அது என்ன பண்ணும், நான் எடுக்கிற விஷுவல மியூசிக் என்ன பண்ணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆக்சுவலா நான் அதை எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். உங்களுக்கு ரொம்ப கரெக்டான ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னா, நான் படம் பிடிச்சிட்டேன். படம் மொத்த படமும் முடிச்சுட்டு ராஜா சாருக்கு ரீ ரெக்கார்டிங்க்கு அப்போ படத்தை போட்டு காமிக்கிறோம். இப்போ 4 ஃப்ரேம்னு இருக்கிற இடம் அப்போ பேர் குட்லக்னு இருந்துச்சு. அந்த குட்லக் தியேட்டர்ல ராஜா சாருக்கு நான் டபுள் பாசிட்டிவ்னு சொல்லுவாங்க. அப்போ இப்பதான் டிஜிட்டல் ஆயிடுச்சு, அதனால தெரியாது. இப்ப இருக்கிற பையங்களுக்கு அது என்னன்னு தெரியாது. அப்போ அதுக்கு பேரு டபுள் பாசிட்டிவ். அந்த டபுள் பாசிட்டிவ் போட்டு காட்டுறோம். அத படம் பாக்குறது ராஜா சாரு, நான், என்னோட ப்ரொடியூசர் கூட இருக்கிறவங்க ஒரு 2-3 பேர், இவ்வளவு பேர் தான் உட்காந்துருக்கோம். டபுள் பாசிட்டிவ்னா அதுல மியூசிக் எல்லாம் இருக்காது. ஒரு ட்ராக்ல சவுண்ட் இருக்கும், இன்னொரு ட்ராக்ல விஷுவல் இருக்கும். அதான் டபுள் பாசிட்டிவ். ரெண்டுமே பாசிட்டிவ் ஆக்சுவலி. அப்போ படம் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தோம், செகண்ட் ஹாஃப் பார்த்தோம். பார்த்துட்டு வெளியில வந்தோம். வெளியில வந்தபோது ராஜா சார் எதுவுமே பேசல. அவரு லிப்ட்ல வந்தாரு, நான் படிக்கட்டுல இறங்கி ஓடி அவர் என்ன சொல்லுவாரு அப்படிங்கிறதுக்காக நிக்கிறோம். ஏன்னா பெரிய லெஜண்ட், பெரிய சீனியர் மோஸ்ட். அவரு படத்தை நம்ம எடுத்திருக்க முதல் படத்தை பார்த்துட்டு என்ன சொல்லுவாரு அப்படின்னு ஒரு ஆர்வத்தோட நிக்கிறான். என் பக்கத்துல என்னோட தயாரிப்பாளரும் நிக்கிறார். அவருக்கும் முதல் படம். வெளியில ஒரு சின்ன டிஸ்லிங் இருக்கு, மழை லேசா தூரிட்டு இருக்கு. இந்த டைம்ல கரெக்டா ராஜா சார் கார் நின்னுச்சு.
பென்ஸ் கார் ஒயிட்டாக இருக்கும். அப்போ அந்த கார் வந்து நின்னதும் ராஜா சார் என்ன சொன்னாங்க, சரி நாளைக்கு சந்திப்போம் அப்படின்ட்டு காரில் ஏறி போயிட்டாங்க. எப்படி இருந்துச்சு என்னன்னு எதுவுமே சொல்லலை. தயாரிப்பாளரும் ஷாக் ஆயிட்டாரு. ராஜாவுக்கு ஒரு வேளை படம் பிடிக்கலையோ அப்படிங்கிற எண்ணம் அவருக்கும் வந்துருச்சு. அப்புறம் என்ன பார்க்குறாரு, பார்த்துட்டு இப்போ தயாரிப்பாளர் கேட்குறாரு, என்ன களஞ்சியம், ராஜா சார் படம் பார்த்துட்டு ஒன்றுமே சொல்லாமல் போயிட்டாரு. சரி ஓகே, என்ன பண்ணுறது, படம் எடுத்தாச்சு, இனிமே கடவுள் தான் பார்த்துக்கணும், பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. மழை லேசாக பெஞ்சதில்லை, அதனால் அவர் என்ன பண்ணார், அவரோட காருக்கு போகிறதுக்காக கச்சிப்பு எடுத்து இப்படி தலையில் போட்டுட்டு அவர் காருக்கு போனார். அவர் கூட ஒருத்தர் இருப்பார், அந்த முதலாளி, என்னோட முதலாளி. அவர் கூட இருக்கிறார்ல, அவருக்கும் எப்பவுமே ஆகாது, பிடிச்சிக்காது எங்கள் 2 பேருக்கும். இன்னும் சொல்ல போனீங்கன்னா சண்டை போட்டுட்டே இருப்போம். இப்போ எங்கள் முதலாளி போய் காரில் ஏறி போன உடனே அவர் சொல்றாரு, ஏண்டா உன்னை நம்பி பணத்தை போட்டதுக்கு என் முதலாளி தலையில் துண்டு போட வச்சுட்டே இல்லை, உன் படம் வந்து கேவலமாக இருக்கிறதுனால தான் ராஜா சார் படம் பார்த்துட்டு ஒன்றுமே சொல்லாமல் போயிட்டாரு. ஏன்னா எங்கள் 2 பேருக்கு ரைவல் இருக்குல்ல, இதுதான் அவனுக்கு கரெக்டான நேரம் என்னை அட்டாக் பண்ணுறதுக்கு. நான் வந்து மனசு ரொம்ப நொந்து போயிட்டேன், ஒன்றுமே சொல்ல முடியல. இந்த பிரச்சனை வந்து பெருசாக போயிடுச்சு, எங்களுக்குள்ள பெரிய சண்டையாக போயிடுச்சு. இப்போ அடுத்த நாள் காலையில் நான் நைட்டு ஃபுல்லாக ஒரே கவலையில் இருக்கேன். நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை, காலையில் எழுந்து குளிக்க கூட இல்லை. நான் அப்படியே முதல் நாள் போட்டிருந்த அதே ட்ரெஸ்ஸோடவே ரீரிகார்டிங்க்கு போகிறேன். அப்போ ராஜா சார் வந்து இங்கே ஏவிஎம்ல இருந்தார், அதுக்கப்புறம் தான் பிரசாத்துக்கு வந்தார். ஏவிஎம்ல இருக்கும்போது நான் போயிருந்தேன். அங்கே வந்து காலையில் ஏர்லி மார்னிங் எப்பவும் வர்றது போல் காரில் வந்து இறங்குறாரு ரீரிகார்டிங். இறங்கினோடனே நான் அவரை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப எமோஷனாக வருது, கோபமும் வருது. சரின்ட்டு நான் அப்படியே அந்த ரூமுக்குள்ளே போய் நின்னேன். இவர் போனவர் அப்படியே போகாமல் முதுவை தட்டினார். தட்டுனோடனே பயங்கர அழுகை வந்துருச்சு. என்னாச்சு அப்படின்னு கையை காட்டினார். சும்மா வெறுமனே ஹெட் நாடிங் பண்ணிட்டு. நான் சொன்னேன், எல்லாம் உங்களால தான் சார், நைட்டு நான் கோலகாரனாகவே ஆயிருப்பேன். படம் பார்த்தா நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே, நீங்கள் ஒன்றும் சொல்லாமல் போயிட்டீங்க. நான் வந்து உங்கள்கிட்ட சொன்ன கதையை தானே சார் எடுத்துருக்கிறேன் அப்படின்ட்டு அழுகுறேன். அப்புறம் என்ன சொல்றாரு எனக்கு, யோ யார் சொன்னது நான் படம் நல்லா இல்லைன்னு சொன்னேன்னு. படம் வந்து மகேந்திரன் படம் மாதிரி இருந்துச்சு. அந்த பையன் பாவம், புது பையன், அவன் பங்குக்கு இவ்வளவு பண்ணிட்டான், நம்ம பங்குக்கு நிறைய செய்யணுமே, செஞ்சு இந்த படத்தை பெரும் வெற்றி படமா மாத்தணுமேன்னு நான் யோசிச்சுக்கிட்டு போனேன். யார் சொன்னது நான் வந்து படம் பிடிக்கலன்ட்டு போனேன்னு யாரையா சொன்னது அப்படின்னு எனக்கு கேட்டார். அப்படியே எனக்கு பெரிய அவமானமா போச்சு. ஏன்னா நான் அழுதுகிட்டுல இருக்கேன். அப்புறமா ராஜா சார் வந்து என்ன செஞ்சாங்கன்னா, ராஜா சாரை பொறுத்தவரையில வந்து இஸ் கிரேட். எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நான் சொல்றது புரியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ரீரெக்கார்டிங்க்கு முன்னாடி படம் பார்ப்பாரு, தியேட்டர்ல உட்காந்து படம் பார்ப்பாரு. படம் வந்து ஒரு ரீல் அப்படிங்கிறது 1000 அடி. 1000 அடி அவருக்கு முன்னாடி ஓடிட்டு இருக்கும். அந்த 1000 அடியும் பார்த்துக்கிட்டே இருப்பாரு. அந்த 1000 அடி ஓடி முடிஞ்ச உடனே நோட்ஸ் எழுதுவாரு. எப்பாவது ரேரா தான் திரும்ப போடுங்கன்னு கையை காட்டினார்னா திரும்ப போடுங்கன்னு அர்த்தம். இந்த 1000 அடியும் அவர் மனசுக்குள்ள வந்துடும். நோட்ஸ் எழுதுவாரு, நோட்ஸ் எழுதி கொடுத்துட்டு போயிடுவாரு. அங்க இருக்கக்கூடிய டெக்னீஷியன்ஸ் எல்லாம் ஓடி வருவாங்க, வயலினிஸ்ட் எடுப்பாங்க நோட்ஸ், தபேலிஸ்ட் எடுப்பாங்க. என்னது இவர் பார்த்தாரு நோட்ஸ் எழுதி கொடுத்துட்டு போயிட்டாரு அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா கரெக்டா எந்த இடத்துல அந்த மியூசிக் ஆரம்பிக்கணுமோ அந்த இடத்துல கரெக்டா மியூசிக் வரும். அப்படியே எந்த இடத்துல போகணுமோ அந்த இடத்துல போகும். அப்ப அந்த 1000 அடியும் அந்த ஆளு மனசு மியூசிக்காவே பார்த்துருக்கான். இது வந்து எனக்கு தெரிஞ்சிட்டு அந்த காலத்துல பீத்தோவான், மொசாட் இவங்கெல்லாம் இந்த அளவுக்கு இருந்தாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனா என் கண்ணுக்கு முன்னாடி இந்த நூற்றாண்டின் ஆகச்சிறந்த கலைஞன், ஆகச்சிறந்த இசை மேதையை வந்து நான் நேருக்கு நேரா பார்த்துருக்கேன்.
அதுதான் இளையராஜா. அவரோடு நான் பயணித்த காலங்கள் என்பது அவ்வளவு அற்புதமான காலங்கள். இந்த படத்தை வந்து என்ன செஞ்சார், பாலு மகேந்திராவை கூப்பிட்டாரு. கூப்பிட்டு 5வது ரீல் போடுங்க அப்படின்னாரு. படம் பார்த்தது எப்போ? நேற்று படம் பார்த்துட்டு இன்னைக்கு காலையில் நான் அழுதுகிட்டு நிற்கிறேன். உள்ளே போனோடனே என்ஜினியர்ட்டு 5வது ரீல் போடுங்கன்னாரு. 5வது ரீலை பார்த்துட்டு தான் நோட்ஸ் கொடுக்குறாரு. இதுக்கு நடுவில் பாலு மகேந்திரா சார் வந்துட்டார். வந்தோடனே 5வது ரீலை வந்து ரீ ரெக்கார்டிங் பண்ணுறாங்க, பண்ணி முடிக்கிறாங்க. முடிச்சதுக்கு அப்புறமா பாலுமேந்திரா சாருக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க, இந்த ரீலை பாருங்க எப்படி இருக்குன்னு அப்படின்னு போட்டு காமிக்கிறாரு. படம் ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. யார் டைரக்டர்னா நான் பக்கத்தில் கை கட்டி நிற்கிறேன். ஸோ இந்த பையன்தான் அப்படின்னா பாலுமேந்திரா சார் எழுந்திரிச்சு கை கொடுக்குறாரு. ரொம்ப நல்லா இருக்கு தம்பி, அருமையாக இருக்கு, ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. அப்போ ஒரு இசையமைப்பாளன் அப்படிங்கிறவன் வந்து எனக்கு நான் நினைக்கவே இல்லை, பல இடங்கள்ல நான் நினைக்கவே இல்லை இது இவ்வளோ ஃபீலிங்கை வந்து கன்வே ஆகுமா அப்படின்ட்டு. உதாரணத்துக்கு ஒரு காட்சி, அந்த காட்சியில் தேவயானி நடிக்கவே மாட்டேன்ட்டாங்க. தேவயானிக்கும் அதான் புதுசு. அந்த 2வது படம் சூப்பர் ஹிட் மூவி. முதல் படம் வந்து காதல் கோட்டை, அதுக்கு அடுத்து இந்த படம் வருது. அவங்க காதல் கோட்டை நடந்துட்டு இருக்கும்போது இந்த படமும் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. அதனால அந்த பொண்ணுக்கு காதல் கோட்டை மேலே ஒரு பெரிய ஈர்ப்பு இருக்கு. என்னோட படத்து மேலே அதுக்கு கொஞ்சம் ஈர்ப்பு குறைவாக இருக்கு. ஒரு காட்சியில் வந்து அது ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறது மாதிரி ஒரு சீக்வன்ஸு. அதை நான் எப்படி நான் எடுப்பேன், இப்படிலாம் எடுப்பேன், உங்களுக்கு எந்த கெட்ட பேரும் வராதுன்னு சொன்னாலும் அவங்க ஏற்றுக்கவே மாட்டேங்கிறாங்க, அவங்க நடிக்க முடியாதுங்கிறாங்க. நான் வேற சின்ன பையன், முதல் படமா, அதனால ரொம்ப ஒரு என்ன பண்ணுறதுனே தெரியல, அப்படியே ஒரு மன உளைச்சலாக இருந்துச்சு. அந்த மாதிரி நேரத்தில் கரெக்டாக வந்து நான் அவங்கள கெஞ்சி கூத்தாடி அவங்க மேனேஜரெல்லாம் வர வச்சு அது பண்ணி இது பண்ணி எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ ரீரெக்கார்டிங்க்கு வருது. நீங்கள் இப்போ கூட பூமணி படம் பாருங்க, அந்த சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா கண்ணு கலங்கிறோம் உங்களுக்கு. அதுக்கு நான் காரணமே கிடையாது. அதுக்கு காரணம் என்னுடைய இசை தந்தை, என்னுடைய இசை மேதை, இந்த நூற்றாண்டினுடைய ஆகச்சிறந்த இசை கலைஞன் இளையராஜாவுக்கு தான் அந்த பேர் போகும். என்ன விட்டீங்கன்னா நான் பேசிக்கிட்டே இருப்பேன் அவரை பற்றி. ஆமாம், அதனால இளையராஜா சாரோட எனது பயணம் 4 படத்தில் நான் வேலை செஞ்சுருக்கேன். எல்லாருக்கும் காலையில் 7 மணிக்கு வந்துட்டு சாயந்தரம் 8 மணி வரைக்கும் வேலை செய்வார் அப்படின்னா, களஞ்சியம்னா நைட்டு 12 மணி 1 மணி வரைக்கும் வேலை செய்வார். அம்மாவே சொல்லுவாங்க, அப்பா ஓம் படமா, அப்போ ஐயா இன்னைக்கு வீட்டுக்கு வந்தது மாதிரி தான் அப்படின்வாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் கான்சன்ட்ரேஷனில் என்னுடைய திரைப்படங்களுக்கு வேலை செய்வாங்க. நான் ரொம்ப கொடுத்து வச்சான்னு சொல்லுவேன். நீங்க 80s 90s படங்கள்ல பாத்தீங்கன்னா ரொம்ப கருத்துள்ள படமாவே இருக்கும். இப்ப உள்ள படங்கள் வந்து அந்த மாதிரி இருக்கா? நீங்க அதை பாக்குறீங்களா? இளைஞர்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? இல்லை, இப்பவும் நல்ல கருத்துள்ள படங்கள் வந்துகிட்டு தான் இருக்கு. எப்பவுமே குப்பையான படங்களும் வரும், நல்ல திரைப்படங்களும் வரும். புரியுதுங்களா? எல்லா காலகட்டத்திலையுமே இருக்கிறது தான் அது. அதுபோல இப்போ நான் ஆகச்சிறந்த படங்கள், நல்ல நல்ல படங்கள் சிலது வரதான். நான் ஒரு படம் பார்த்தேன், நந்தன் அப்படின்னு ஒரு படம் பார்த்தேன். ரொம்ப சிறந்த படம். கிராமப்புறங்களில் இருக்கிற சாதிய கொடுமைகளை வந்து தோலுரிச்சு காட்டின அற்புதமான படம். அதில் என்ன பெரிய ஹைலைட்னா, இன்னைக்கு கமர்ஷியல் கதாநாயகனாக இருக்கிற சசிகுமார் அதில் வந்து நடித்தது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். அதே மாதிரி டூரிஸ்ட் ஃபேமிலி சசிகுமார் நடித்த படம். ஈழத்தமிழர் பிரச்சனையை அதை விட சிறப்பாக வேறு யாரும் சொல்லிட முடியாது, அந்த அளவுக்கு சொன்ன படங்கள். ஆக வந்து நல்ல படங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்கு. சில படங்கள் எப்போவுமே வந்து இப்படிலாம் படங்கள் வந்துட்டு இருக்கும்போது தான் குப்பையாக சகலகலாவல்லவன்னு வரும். புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால அது கமர்ஷியல் ஆஸ்பெக்டில் அது சிலது வரத்தான் செய்யும். இன்னைக்கு புதுசாக வர்ற இளைஞர்கள் நல்லா யோசிக்கிறாங்க. அதாவது கடந்த இந்த 10 ஆண்டுகளில் தான் அதிகமாக விருது பெற்ற தமிழ் திரைப்படங்கள் வந்திருக்கு. மக்கள்கிட்ட போய் சேரலைங்கிறது வேற விஷயம். அது சேர்றதுக்கான காலம் கனிஞ்சு வந்துகிட்டு இருக்கு. மிகச்சிறந்த இயக்குனர்கள் இந்த 10 ஆண்டு காலத்தில் உருவாயிருக்காங்க, இளைஞர்கள் உருவாயிருக்காங்க. இப்போ இயக்குனர்கள் மட்டுமல்ல, சினிமா துறையில் எல்லா இடத்துலையுமே இந்த டிஜிட்டல் ஆனதுக்கு அப்புறமா ரொம்ப பிரமாதமான தம்பிங்கெல்லாம் உருவாயிருக்காங்க. இப்போ ஒரு சின்ன வித்தியாசம் சொல்கிறேன் பாருங்களேன். நான் வந்து 90s நான் சினிமாவுக்கு வந்தேன். அப்போல்லாம் நாங்கள் ஒரு படம், உதாரணத்துக்கு ஒரு அகிர குரசோவா படம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், அல்லது ஒரு டேவிட் லீன் படம் பார்க்கணுன்னா
நாங்கள் ஏதாவது ஒரு சொசைட்டியில் மெம்பராக இருக்கணும். நான் கொஞ்சம் ஓவர் ஸ்மார்ட். நான் வந்து அமெரிக்கன் எம்பசியில் மெம்பராக இருந்தேன். அங்கே வாரம் ஒரு படம் போடுவாங்க, அதை பார்ப்பேன். மேக்ஸ்மில்லர் பவனில் மெம்பராக இருந்தேன். அங்கே வாரம் ஒரு படம் போடுவாங்க, அதை பார்ப்பேன். அப்புறம் தமிழ்நாடு திரைப்பட இயக்கம்னு ஒன்று இருந்தது. அவங்க மாதம் ஒரு படம் 2 படம் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இதெல்லாம் நடத்துவாங்க. அப்போ தான் நாங்கள் அதெல்லாம் பார்க்கவே முடியும். ஆனால் இப்போ அப்படியா இருக்குது? ஹாலிவுட்டில் ரிலீஸ் ஆகிற படம் இங்கேயே ரிலீஸ் ஆகுது. ஹாலிவுட்டில் படம் ரிலீஸ் ஆகும்போதே இங்கே நீங்கள் நெட்டில் ஒரு செல்ஃபோன் இருந்தால் போதும், நீங்கள் வந்து பார்த்துடலாம். உலகத்தின் எந்த ஒரு படத்தையும் எந்த விதமான சிக்கலும் இல்லாமல் உடனே பார்த்துட முடியும். அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுடைய நாலேஜ் இருக்குல்ல அபவுட் சினிமா, அது எந்த அளவுக்கு ஒரு பறந்து விரிந்ததாக இருக்குங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்க. கிறிஸ்டோபர் நோலன் என்ன பண்ண போகிறான், அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் எளிமையாக தெரிஞ்சுக்க முடியும். புரியுதுங்களா? டெசில்லாவுக்கும் பிரிஸ்டேஜ் படம் வருகிற போது என்னுடைய காலகட்டத்தில் இருந்திருந்தாங்கன்னா அந்த படம் என்னன்னே யாருக்குமே புரிஞ்சிருக்காது. தாமஸ் ஆல்வா எடிசனுக்கும் டெசில்லாவுக்கும் நடந்த சண்டை, 2 பேருக்கும் நடந்த பிரச்சனை. என்ன பிரச்சனைனா, ஒருத்தன் கண்டுபிடிச்ச கரண்ட்டுக்கு பேர் ஏசி கரண்ட், இன்னொருத்தன் கண்டுபிடிச்ச கரண்ட்டுக்கு பேர் டிசி கரண்ட். இன்னைக்கு நமக்கு ஏசி கரண்டும் இருக்கு, டிசி கரண்டும் இருக்கு. யார் இது மக்களுக்கு பயன்படும் அப்படிங்கிறதுல அவங்க 2 பேருக்கும் சண்டை இருந்தது. அதை பேஸ் பண்ணி உலகத்தின் ஆக சிறந்த இயக்குனர் இருக்கிற கிறிஸ்டோபர் நோலன் ஒரு படம் எடுக்கிறான். இப்ப இன்னைக்கு இருக்கிற பையங்க முதல்ல கிறிஸ்டோபர் நோலன் எதை எடுக்கிறாரு, அந்த படத்தோட பேஸ் என்ன, அது என்ன கதை அப்படிங்கிறதுல ஈஸியா போய் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறாங்க. ஜெமினிலேயோ சாட்டிபிட்டிலேயோ போய் கேட்டா அதுக்கு வரிசையே சொல்லிடுது. ஓ இது வந்து இதுன்னு. இந்த அட்வான்டேஜோட யோசிக்கிற இளைய தலைமுறை பிள்ளைகள் ஆகச்சிறந்த கலைஞர்களாக இன்னைக்கு இருக்காங்க. இது ஒரு போற்றுதலுக்குரியது. அந்த காலத்துல ஒரு இசைத்துறையில எனக்கு தெரிஞ்சுட்டு ராஜா சார் வந்து பீத்தோவானோட 25வது சிம்போனி அந்த சிம்போனியை எடுத்து இங்க பாட்டு பண்ணியிருக்காரு. அப்போ யாருக்குமே தெரியாது. வீட்டுக்கு வீட்டுக்கு வாசப்படி வேணும் ததான் ததான், அது வந்து பீத்தோவானோட 25வது சிம்போனி. அப்போ யாருக்குமே தெரியாது அது. ஆனா இப்போ எல்லாருக்குமே தெரியும். இப்போ யாரையும் ஏமாற்ற முடியாது. புரியுதா உங்களுக்கு? இதுதான் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கான அட்வான்டேஜ். ரகுமான் வந்து ஒரு உலகத்துல ஏதோ ஒரு மூலையில இருக்கிற ஒரு பாட்டை திருடி அல்லது காப்பி அடிச்சு அல்லது இன்ஸ்பிரேஷன்ல ஒரு பாட்டு போட்டாருன்னா அந்த பாட்டு ரிலீஸ் ஆன அடுத்த நிமிடமே இது காப்பி கேட் அப்படின்னு சொல்லி அதனோட ஒரிஜினலை தூக்கி போட்டுறான். அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. நாட் ஓன்லி இன் மியூசிக், ஆல்சோ மூவிஸ்ல கூட தான். நீங்க ஒரு சீனை கூட இன்னைக்கு எல்லாம் காப்பி அடிக்க முடியாது. எல்லாத்தையுமே ஈஸியா காட்டி கொடுத்துறேன் இணையதளம். சார், இந்த சினிமாவில் வந்து அரசியலை பத்தி பேசணுமா இல்ல வந்து பேசக்கூடாதா, ஏன் அதை பத்தி நீங்க கொஞ்சம் விரிவா சொல்லுங்க. வாழ்க்கையில வந்துமா அரசியல் அப்படிங்கிறது இல்லாத ஒண்ணுமே கிடையாது. எல்லாமே அரசியல் தான். நீங்க என்ன கேள்வி கேட்கறது அரசியல், நான் அதுக்கு பதில் சொல்றதும் அரசியல் தான். உங்களுடைய அன்னைக்கு இப்போ நான் அந்த உடையை போட்டிருக்கேன் அப்படின்னா இந்த உடைய விலையை நிர்ணயிக்கிறது அரசியல். அரசியல் இல்லாத வாழ்க்கை அப்படிங்கிறது வானமே இல்லாத ஒரு உலகத்துல நான் வாழ்றேன் அப்படிங்கிறது மாதிரி. அப்ப அரசியல் தான் எல்லாமே அப்படிங்கும்போது ஏன் சினிமா அரசியல் பேசக்கூடாது? சினிமா அரசியல் பேசணும். பேரறிஞர் அண்ணா சொன்னாரு, எனக்கு ஒரே ஒரு படம் சென்சார் இல்லாம நான் வெளியிடுறதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பை மட்டும் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா இந்த சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திடுவேன் அப்படின்னு சொன்னார். ஹிட்லர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹிட்லர் வந்து அவருடைய நாட்டில் எடுக்கப்படுகிற திரைப்படங்கள் இருக்குல்ல, அந்த திரைப்படங்கள் எல்லாத்தையும் ஹிட்லர் சென்சார் பண்ணுவார். அந்த திரைப்படம் ஏன் அப்படின்னு கேட்டா, திரைப்படங்கள் தான் மக்களோட மனதை நேரடியான பாதிப்புக்கு உள்ளாக்கும். இப்போ உதாரணத்துக்கு நீங்க வந்து ஒரு பெண் பிள்ளை, நீங்க ஒரு புரூஸ்லி படம் பார்க்குறீங்கன்னு வைங்க, ஒரு 2 மணி நேரம் உட்காந்து புரூஸ்லியோட எண்டர் தி டிராகன் படம் பார்த்துட்டு வெளில வந்தீங்கன்னா நீங்க பொம்பளை பிள்ளை தானே, ஆனா உங்களுக்கு என்ன தோணும்னா யாராவது ஒருத்தனை ஹேய் அப்படின்னு குத்தணும் போல தோணும். வரும்போதே அப்படி வருவீங்க, புரூஸ்லி மாதிரி வருவீங்க. அந்த அளவுக்கான ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு துறை வந்து சினிமா துறை. இந்த உலகத்தை 2ஆ பிரிச்சிடலாம் தாயி. ஒன்று சினிமா பார்த்தவர்கள், சினிமா பார்க்காதவர்கள். எனக்கு தெரிஞ்சுட்டு இந்த எக்கிமோர்கள் அப்படின்லாம் சொல்றாங்கல்ல, இந்த பனியில வாழ்ற மனிதர்கள், அவங்க எல்லாம் சினிமா பார்த்துருப்பாங்களான்னு எனக்கு தெரியல.
ஒருவேளை இந்த காலகட்டத்துல வந்து இணையதளங்களோட வளர்ச்சியில அவங்களுக்கும் செல்போன் போனாலும் போயிருக்கலாம். அப்படி போயிருந்தா அவங்க கூட பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ சினிமா பார்க்காத மனிதன் அப்படிங்கிறவன் உலகத்துல இருக்கவே முடியாது. உங்களுக்கு நான் சொன்ன எந்த அளவுக்கு புரியும்னு தெரியாதுன்னு சொல்றேன். மனுஷன் மூளை இருக்குல்ல, மூளை வந்து எதையுமே விஷுவலா தான் பார்க்கும். ஒரு ஊர்ல அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்ன தோணுது? நம்மளுக்கு விஷுவலைஸ் பண்ணுவோம். ஒரு உங்க- காடு, உங்க ஒரு ஊரு வீடு, அந்த தோணுது மாதிரி. இல்ல? ஆமா. ஒரு ஊர்லன்னு நான் வார்த்தையில தானே சொல்றேன். உங்களுக்கு விஷுவல் வரும். ஆமா. ஒரு 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 பஸ் ஸ்டாண்டு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஒரு பஸ் ஸ்டாண்டு வரும், விஷுவல் வரும். ம். அப்ப மனிதனுக்கும் விலங்குக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, மனுஷ மூளை வார்த்தைகளை படமா, அதாவது பிம்பமா மாத்தி தான் அது புரிஞ்சுக்கவே ஆரம்பிக்கும். மனுஷ மூளை வார்த்தைகளை பிம்பமா மாத்தி தான் புரிஞ்சுக்கவே ஆரம்பிக்கும். இத ஆடோ மாடோ சிங்கமோ அதுங்க தெரியாது. அதுங்களுக்கு ஃபர்ஸ்ட் திங் அவங்களுக்கு வார்த்தை தெரியாது, ரெண்டாவது அவங்களுக்கு பிம்பமா மாத்த தெரியாது வார்த்தையை. புரியுதா சொல்றது? அதனால அரசியல் என்பது உங்கள் ரத்த நாளத்தில் ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு மீடியம் சினிமா. அந்த மீடியம் அரசியல் பேசாம வேற எந்த மீடியம் அரசியல் பேசுவது? சினிமாவில் சொல்ற எல்லாமே அரசியல் தான். ஒரு கணவன் மனைவி இருக்காங்க, அவங்க 2 பேருக்கு சண்டை நடக்குது அப்படின்னா அது கணவன் மனைவிக்குள்ள அரசியல். அதை தான் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குள்ள சொல்லுவாங்க, ஏய் நீ எங்கிட்ட இந்த பாலிடிக்ஸ் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காத, அவன் எங்கிட்டயே பாலிடிக்ஸ் பண்றாயா அப்படிங்கிறாங்க. தென் வாட் இஸ் பாலிடிக்ஸ்? நீங்க நானும் ஃப்ரெண்டு, நான் சொல்றேன் உங்களை, நீ இங்க பாருமா, நீ எங்கிட்ட இந்த பாலிடிக்ஸ் பண்ணாத அப்படிங்கிறோம். அப்ப பாலிடிக்ஸ்ங்கிறது என்னது? பாலிடிக்ஸ்ங்கிறது பிரச்சனை, பாலிடிக்ஸ்ங்கிறது நட்பு, பாலிடிக்ஸ்ங்கிறது உறவு, பாலிடிக்ஸ்ங்கிறது வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லாமும் சார்ந்தது தான் பாலிடிக்ஸ். பாலிடிக்ஸ் இல்லாம இந்த மனித சமூகத்துல எதுவுமே இல்லை. அப்ப இங்க இருக்கக்கூடிய எல்லாமே அரசியல் பேசணும், அது தவிர்க்கவே முடியாது. நீ விரும்பினாலும் விரும்பாட்டியும் நீ அரசியலா பேசுவ, நீ விரும்பினாலும் விரும்பாட்டியும் ஏதாவது ஒரு அரசியலுக்குள்ள நீ இருப்ப. நீ விரும்பின, அதாவது அதை இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, அவுட் ஆஃப் சைட் அவுட் ஆஃப் மைண்ட். யூ மஸ்ட் பி எ பாலிட்டிஷியன். நீ ஒரு அரசியல்வாதியா தான் இருப்ப. எப்போ? அவுட் ஆஃப் சைட் அவுட் ஆஃப் மைண்ட். உன் மூளைக்கு தெரியாம, உன் பார்வைக்கு தெரியாம நீ ஒரு அரசியல்வாதியா தான் இருப்ப. ஏன்னா ரோட்ல நடந்து போகிற போது அடிபட்டு கிடக்கிற ஒருத்தனை பார்த்து ஐயோ பாவமே நினைச்சேன்னா நீ அரசியல்வாதி. அதனால சினிமா அரசியல் பேசணுங்கிறது என்னுடைய உறுதியான கருத்து. சார், இப்போ ஜனநாயகன் படம் வந்து சென்சார் போர்டு ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன சார்? ஒரு இயக்குனரா உங்களோட கருத்தை சொல்லுங்க சார். சென்சார் போர்டுங்கிறது ஸ்டேட்டோட கண்ட்ரோல்ல உள்ளது கிடையாது. மாநிலத்துக்கும் சென்சார் போர்டுக்கும் சம்மந்தம் இல்லை. சென்சார் போர்டு அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்டோடது. அதோட ஐஏஎஸ் ஆஃபீஸரு, அதில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ், இவங்க எல்லாருமே அண்டர் சென்ட்ரல் கவர்மெண்ட். அப்போ ஒரு திரைப்படம் சென்சார்ல மாட்டிட்டு இருக்கு அப்படின்னா யாரு அதை மாட்ட வச்சிருக்கா? ஸ்டேட் கவர்மெண்டா சென்ட்ரல் கவர்மெண்டா? ஸ்டேட் கவர்மெண்ட் இல்லை. ஏன்னா சென்சார் போர்டுனாவே அது சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்டது தாயி. அப்போ ஒரு படம் வந்து சென்சார்ல சிக்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு யார் காரணம்? சென்ட்ரல் கவர்மெண்ட் காரணம். கரெக்டா? இப்ப யாரு சென்ட்ரல் கவர்மெண்ட்? பிஜேபி. பிஜேபி. பிஜேபிக்கு ஜனநாயகன் என்கிற அந்த திரைப்படம் வருவது பிடிக்கவில்லை. அவங்களுக்கு எதிராக அந்த படம் இருக்கு அப்படிங்கிறத சென்சார் போர்டுல எல்லாரும் பார்த்துட்டாங்க. சென்சார் போர்டுல பாக்குறாங்க அந்த திரைப்படம் பிஜேபிக்கு எதிராக இருக்கு. அவங்க என்ன கோமாளிகளா? நாங்கள் எங்களுக்கு எதிராக எடுக்கிற திரைப்படத்தை தேர்தல் வர்ற நேரத்துல தமிழ்நாட்டுல ரிலீஸ் ஆகுறதுக்கு நான் தான் சொன்னேன், திரைப்படம் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்னா, இந்த ஜனநாயகன் திரைப்படம் பேசுகிற வசனங்கள், பேசுகிற செய்தி எல்லாம் இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்னா அதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்படி அலோவ் பண்ணும்? அலோவ் பண்ணாது. நீ ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா, நான் ஒரு படம் எடுத்தேன். அந்த படத்துக்கு பேரு முந்திரி காடு அப்படின்னு ஒரு படம். அந்த படம் எதை பத்தி பேசிச்சுன்னா, முற்றும் முழுதுமா சாதிய கட்டமைப்பை விமர்சிச்ச ஒரு திரைப்படம். பிரபல எழுத்தாளர், சாகித்ய அகாதமி விருது பெற்ற இமயம் அப்படிங்கிற எழுத்தாளர் எழுதின பெத்தவன் அப்படிங்கிற ஒரு நெடுங்கதை அது. நான் இப்போ அதை படம் பிடிச்சிட்டேன். சென்சார் போர்டுக்கு போகுது. சென்சார் போர்டில் எத்தனை கட்டு கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க?
ஏதோ இத்தனை கட்டு கொடுத்துட்டான் அத்தனை கட்டு கொடுத்துட்டான்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஆனா என் படத்துக்கு 86 கட்டு. 86 கட்டு ஒரு 2.5 மணி நேரம் 2.25 மணி நேர படத்துல 86 இடத்துல வெட்டுனா அந்த படம் ஊனமடைந்து விடும். அந்த படத்தை நீங்க மீட்டுருவாக்கம் செய்ய முடியாது. என் படத்தை 86 இடத்துல வெட்டிட்டாங்க. அப்ப எந்த கட்சி சார் இருந்தாங்க? பிஜேபி. சனாதன தர்மத்துக்கு எதிராக ஒரு திரைப்படம் வருது அப்படின்னு சொன்னா, சாதிய சித்தாந்தத்தை ஒரு அடித்து நொறுக்குவதற்கு ஒரு திரைப்படம் வருது அப்படின்னு சொன்னா, நான் சொல்றேன் பாருங்களேன், ஐயனாரப்பா என்ன காப்பாத்து அப்படின்னு ஒரு வசனம் சென்சார் போர்டுல இருக்கவங்க சொல்றாங்க. இட் சவுண்ட்ஸ் ஐயர். ஐயனாரப்பான்னு சொல்லக்கூடாதுங்கிறான். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் சொல்றேன் ஐயனார் என் குலதெய்வம்டா, அதை நான் ஐயனாரப்பான்னு தான் சொல்லுவேன். என் ஊர்ல எல்லாம் அப்படிதான் ஜாமி நோ 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 இட் சவுண்ட்ஸ் ஐயப்பா, இட் சவுண்ட்ஸ் ஐயனார், இட் சவுண்ட்ஸ் ஐயர். அப்ப நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? அவங்க நான் பிரேயர் பண்ற இடத்துல இருக்கேன். அது கோர்ட் மாதிரி. அது சென்சார் போர்டுங்கிறது கோர்ட் மாதிரி. நான் பிரேயர் வைக்கணும், அவங்க அதை கன்சிடர் பண்றதா வேணான்னு அவங்க முடிவு பண்ணுவாங்க. ஜட்ஜஸ் முடிவு பண்ணுவாங்க. அப்போ சென்சார் போர்டு ஒரு திரைப்படத்தை வர வேணாம்னு நினைக்குது அப்படின்னு சொன்னா, அதுக்கு அரசுக்கு அது ஏதோ நெருக்கடி கொடுக்குதுன்னு அர்த்தம். அந்த படம் அரசுக்கு நெருக்கடி கொடுக்காத எந்த படமும், இப்போ உதாரணத்துக்கு காங்கிரஸ் கட்சி ஆட்சி அதிகாரத்துல இருக்கிற காலகட்டத்தில் அண்ணன் ஆர்.கே. செல்வமணி எடுத்த ஒரு திரைப்படம் கடைசி வரைக்கும் ரிலீஸே ஆகல. ராஜீவ் காந்தியோட மரணத்தை பற்றிய குற்றப்பத்திரிகை என்கிற திரைப்படம் இன்னைக்கு வரைக்கும் ரிலீஸ் ஆகல. என்ன காரணம்னா, காங்கிரஸ் கட்சி தொடர்ச்சியா ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது. அதுல காங்கிரஸ் கட்சியை அவர் கேள்வி கேட்கிறார். அது போலதான் இப்ப ஜனநாயகன் திரைப்படம் அது வராம போனதுக்கு அது பேசுகிற அரசியல் காரணம், வேற ஒண்ணும் இல்லை. அப்போ அது கடைசி வரைக்கும் அந்த படம் ரிலீஸ் ஆகாதா சார்? கடைசி வரைக்கும் ரிலீஸ் ஆகாம இருக்காது. தேர்தல் முடிஞ்ச உடனே ரிலீஸ் ஆகும்.